என்னங்க உங்களுக்கு நான் என்ன கேக்குறேன்னா, ஒருத்தர் அரசியல் வராரு, எனக்கு இந்த துறை வேணா, நான் இந்த துறையை தான் தேர்ந்தெடுக்க போறேன். அஜித் சார் கூட தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, நாட்டுக்காக நம்ம போய் ஏதாச்சும் ஒண்ணு சாதிக்கணும், பைக்கோ காரோ எதுலயோ ஒண்ணு நம்ம வின் பண்ணி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும்னா அவருடைய மைண்ட் செட் அப்படி இருக்கு. அவரு நாட்டுக்காக அதை பண்றாரு, இவரு நாட்டுக்காக இதை பண்றாரு. இதுல நீங்க ஏன் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் தடுக்கிறீங்க? ஏன் எல்லாத்தையும் குறை சொல்லினே இருக்கீங்க? வரட்டுமே, புதுசாதான் ஒருத்தர் வரட்டுமே, புதுசாதான் எல்லாம் நடக்கட்டுமே. ஏன் வேணாம்? பழச 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆட்சியில இருந்தேன், அப்பா இருந்தாரு, தாத்தா இருந்தாரு, முன்ன பேர மாதிரிலாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் போனோம், இவங்க எல்லாம் வரக்கூடாதா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? காரணம் என்ன? ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்குன்ட்டு யார் பார்த்தது? விஜய் நிக்கிறாரு, விஜய்க்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு கூட வச்சுப்போம். அதுல இருக்கிற லைனை வீடியோ எடுத்து கேமரா எடுத்து யார் போட்டது? போட்டதுக்காங்க யார் பக்கத்துல நின்னாங்க? நீங்களாவே ஒண்ணு போட்டு ஒரு வரியை போட்டு அப்படியே அதை வந்து காட்டுறீங்க. இதெல்லாம் நம்புறதுக்கு அந்த காலம் கிடையாது. இது இந்த காலம் எப்பயோ மாறி போச்சு. நம்ப மாட்டாங்க. எல்லாரும் முட்டாளோட இல்லை. இப்ப எல்லாமே உலகத்துல நடக்கிறது எல்லாமே எல்லா கையிலயும் இருக்கு. நான் இப்ப பேசுறது இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜி வளர்ந்து போயிருக்கு. இப்ப வந்து இதெல்லாம் போய் இப்படிதான் நடக்குது அப்படிதான் நடக்குது மாத்துறதெல்லாம் ரொம்ப தப்பு. சூப்பரா இருக்கும். விஜய் ஜெயிக்கணும், விஜய் தான் முதல்வரா வரணும். அவரு 5 வருஷம் ஆட்சி நடக்கிறத பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். 50 வருஷம் நடத்திட்டாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டோம்ல, நிறைய பேசியாச்சு இல்ல. எது கட்சியா உட்காந்தவங்க புதுசா கட்சி தொடங்குறவங்க எல்லாம் பேசியாச்சு இல்ல. இப்ப நம்ம அடுத்த 5 வருஷம் கழிச்சு பேசுவோம்.